ஒரு பக்கம் கிராமத்து பெண்கள் நகரத்தில் செட்டில் ஆனவங்க, நகரத்தில் படித்தவங்க, அங்கேயே இருக்கிறவங்க, ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நகரத்து பெண்கள். இந்த பக்கம் இருக்கக்கூடிய பசங்க எல்லாரும் கிராமத்திலே செட்டில் ஆன பசங்க. ஸோ இவங்களுக்கு உங்களுக்கு இடையில என்னென்ன மாதிரியான உரையாடல்கள் இருக்கிறது, நீங்க அவங்களை எப்படி பாக்குறீங்க, அவங்க உங்களை எப்படி பாக்குறாங்க? ஆரம்பிக்கலாங்களா? யாரெல்லாம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரண் எந்த ஊர்? நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேலக்கொருக்கப்பட்டுன்னு ஒரு கிராமம். யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஆனா சரணம் எல்லாருக்கும் தெரியும். ஆத்தாடி பாவாட காத்தாட இன்சல்ட் பண்ற காத்தாட அப்படின்னா சரணம் தெரியும். ஆனா மேல குறுக்கப்பட்டு யாருக்கும் தெரியாது. சிவகங்கை மாவட்டம் பகைனி. ஓகே, சிவகங்கை பத்தி சொல்லுங்க. ஓ, முதல்ல சிவகங்கை எங்க இருக்குன்னு தெரியுமா? திருநெல்வேலி அந்த அதுக்கு மேல இருக்கு. திருநெல்வேலி மேல இருக்கு. சிவகங்கை வந்து சிவகாசி பக்கத்துல இருக்கலாம். என்னதுனால அது சிவகாசி பக்கத்துல இருக்கலாம் நீங்க அனுமானிக்கிறீங்க? பேர்ல வந்து இப்ப திருநெல்வேலி, திருச்சி. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? திருநெல்வேலி, திருச்சி. திருநெல்வேலியும் திருச்சியும் பக்கத்துல இருக்கு. திருநெல்வேலி, திருச்சி, சிவகாசி, சிவகங்கை. வாவ். எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? சரி, ஓகே. அடுத்த ஊரு காரைக்குடி பக்கத்துல அரியக்குடி. அரியக்குடி எந்த ஊர் பக்கத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு? அரியலூர். அரியலூர். திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு மன்னார்குடியில கூத்தாநல்லூர்னு சொல்லிட்டு வரும். கூத்தாநல்லூர். கூத்தாநல்லூர் யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியாது. புது பெயர் இல்லையா, அதனால நமக்கு தெரியல. அதான் இல்ல, உனக்கு கூத்தாநல்லூர்ல அந்த பேர்ல வேற பேர் தெரியல. சரி, மன்னார்குடி எங்க இருக்கு? மன்னார்குடி மனமனக்கு அதுக்கு அந்த பாட்டுலாம் கேட்டிருக்கேன். மதுரை. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுறீங்க. மன்னார்மா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்ச, நான் ரூலை மீற மாட்டேங்கிறாப்ல. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. மன்னார்குடி மதுரைக்கு பக்கத்துல. ஜியோகிராஃபில கொஞ்சம் வீக் இல்ல, உனக்கு ஜியோகிராஃபியே தெரியாதுமா. நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ, முகத்தை மூடி சிரிச்சா இன்னும் அழகா இருக்கீங்க. தேனி மாவட்டம் தேவாரம் பக்கத்துல டி ஓபுலாபுரம். சரி, தேனி மாவட்டத்துல வந்த பிரபலமான நபர்கள். பாரதிதாசன். பாரதிதாசனா? ஐயோ, பாரதிதாசனா? ஐயோ, நிகழ்ச்சியை நிறுத்திங்க. ஏமா, யாரா அது? யார்? நீ தான் சொல்லியா? ராஜா. ஊருக்கு நகரத்துல இருந்து வரக்கூடிய இவர்கள் காட்டுகிற பந்தா என்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? போட்டோ ஸ்னாப் எடுங்க. நிறைய போட்டோ எடுக்கிறாங்களா? நடந்தா போட்டோ, சாப்பிட்டா போட்டோ. இங்க காலேஜ் படிக்கிற பசங்க கூட எல்லாம் நல்லா பழகுவாங்க சார். ஆனா ஊர்ல வந்தா சொந்தக்கார பசங்க கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. உறவுக்கார பசங்க கிட்ட ஊருக்கு போறப்ப பேசுறதுல ஒரு தயக்கம் காட்டுறீங்க. கூட்டிட்டு வரும்போதே சொல்றது என்னன்னா, ரொம்ப லிமிட்டா பழகுங்க, ரொம்ப வெகுளியா பழகிடாதீங்க, நாளை பின்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வராங்க. இத நான் நம்பணும். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? அந்த பையன் கிட்ட பேசுறான்னு யாராவது பாட்டியோ இல்ல சித்தியோ வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கும்ன்றதுனால கிராமத்துல ஒருவேளை அதை புறம் பேசிடுவாங்கன்னு அவங்க பயப்படுறாங்க, அந்த பேச்சு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதான் மண்ணா, அதேதான். இப்ப எங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்து ரிலேட்டிவ்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ அகைன் வந்து இப்போ மாமா பசங்க அத்தை பசங்க அப்படின்னு நான் ஊருக்கு போய் பார்க்க போறேன் அப்படின்னா, சரி அது நாளை பின்ன வந்து லவ் ஆயிடுச்சுன்னா முடியாது அப்படின்னு ஓப்பனா சொல்ல முடியாது அவங்க கிட்ட. அதனால ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. ஓ, அப்படி வேற சொல்லி வச்சிருக்காங்களா? ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. அம்மா அப்பா அதை தாண்டி வேற என்ன காரணங்கள்? ஊருக்கு வந்தா திடீர்னு எங்க கிட்ட பேசுறது இல்லை, ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கம்ஃபர்ட்னஸ்னால தான் நினைக்கிறேன். கரெக்ட் மாமா, அவ்வளவுதானே. இதான் நடந்து. நம்ம அவங்கள வந்துட்டு சின்ன வயசுல பார்த்துருப்போம், ஒரு 4-5 வருஷம். ஏன்னா ஒரு வருஷம் அவங்க வந்திருப்பாங்க, ஒரு வருஷம் நம்ம வந்திருப்போம், அந்த மாதிரி. அப்போ ஒரு நாள் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அந்த ஒரு கேப் இருக்கும் இல்லையா? அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ஓ, ஓகே, இது ஒரு யதார்த்தமானது தான். ஆனா இங்க இருக்கிறவங்க மேல, பசங்க மேல இருக்கிற நம்பிக்கை வந்து அங்க இல்லையோ, அந்த பசங்க மேல நம்பிக்கை இல்லையோன்னு எனக்கு தோணுது. உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. இப்போ இருக்கிற யாருமே வந்துட்டு ஐயோ இவங்களை நம்பலாமா இவங்களை நம்ப வேண்டாமா அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அவங்களோட கட் ஃபீலிங்கே சொல்லும். அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. என்னடா பேசிட்டு இருக்காவா? டேய் சும்மாறா, ராயல்ரா. ஆனா அது பசங்களுக்கு அந்த தயக்கம் இருக்கு சார். போய் பேசுறதுக்கு வந்து தயக்கம் இருக்க தான் செய்யும். உண்மை. நான் நார்மலா பேசினாலே அவங்க இவ ரொம்ப இது பண்ணி சீன் போட்டு பேசுறா அப்படின்னு அவங்க நினைச்சிடுறாங்களே தான் நாங்க அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது. வெரி வருது சார். இப்போ நீங்க ஊருக்கு போறீங்க, உங்க கசின்ஸ் யாரையா பாக்குறீங்க, நீங்க போய் பேச போனாலும் அந்த பசங்க எப்படி கொஞ்சம் விலகி போறாங்க அல்லது ஓடி போயிடுறாங்க? ஹாய்,
ஐம் பிரக்யா. உங்க பேரு? சில்றல்ல போங்கடி. ரொம்ப ஒரு மாதிரி ஷையா கூச்சப்பட்டு பேசவே மாட்டாங்க. அவங்கள ஒதுக்கிடுவாங்க, அவங்களே ஒதுக்கிப்பாங்க. என்னடாக்கு மாமனை கொஞ்சம் கூட மரியாதைமா பேசிக்கிட்டு இருக்க? எது? மோஸ்ட்லி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. நம்ம ஃபேஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஹாய் பாய் அவ்வளவுதான், அப்படியே அந்த இடத்த விட்டு மழுப்பிட்டு போயிடுவாங்க. யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. காலையில இருந்து நைட் வரைக்கும் வீட்லயே இருக்க மாட்டாங்க. நம்மளும் ஒரு சோ வீட்டுக்குள்ளே போட மாட்டாங்க, நம்ம கண்ணிலே பட மாட்டாங்க. இருக்கவே மாட்டாங்க. சில்வண்டு சிக்கு சிறுத்தை சிக்காதுல. ஆனா அந்த திருவிழால வந்து பந்தி பரிமாறுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து செய்யறது இல்ல. அதனால அவங்க அப்பாற்பட்டவங்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அதனால நாமளே பேசுறது கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு கெஸ்ட் மாதிரி இருக்கீங்க சொந்த ஊருக்குள்ளேங்கறாங்க. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. சார் அங்க இருக்க பழக்க வழக்கம்லாம் எங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா நாங்க எப்பயாவது ஒரு தடவை ஊர் திருவிழா அந்த மாதிரி தான் நாங்க அங்க போறோம். சோ அது வந்து அங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி ஒரு பந்தி பரிமாறது கூட அவங்களோட முறை வேற மாதிரி இருக்கும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அவங்க சாப்பாடு வைக்கிற முறையும் வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து போறப்போ நம்மளுக்கு தெரியாத விஷயத்த டக்குன்னு நம்மளால கத்துக்க முடியாது. தப்பா பண்ணாலும் அங்க மரியாதை குறைவா அவங்க நடத்திடுவாங்களா. அப்புறம் வைக்கலான்னு போவோம் சார். ஆமா உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ இதுக்கு போய் சும்மாவே உட்காரலான்னு ஒரு மாதிரி மட்டன் தட்டிடுவாங்க. அதனால எங்களுக்கு ஏன் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு தோணிடும். மூஞ்சில காரி துப்பானுங்க. எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல. இன்னொன்னு ஏதாவது வேலை செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏதாவது இனிஷியேட் பண்ணனா உடனே கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஓ இது ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. யார் இந்த பொண்ணு? நல்லா இருக்கே, பொறுப்பா இருக்கே. அதுக்கு ஓபன் தி டோர். போடா. என்ன நினைச்சிட்டு இருக்க? தம்பி இது ஒரு சிக்கல் இருக்குப்பா. அது வந்து நம்ம அம்மா அப்பா வந்து ரொம்ப நம்ம எப்படி சொல்றது, நம்ம பையன் வந்து நல்லா பாத்துக்குற அந்த பொண்ணு. தம்பி நீ என்னடா கிளைமாக்ஸாவே பேசுற? இல்ல அவங்க மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா நம்ம அம்மா அப்பா வந்து ரொம்ப ஆசைப்படுற விஷயம் அது. எது? இப்போ இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமலா வந்து நம்மளோட வேலையை கொஞ்சம் குறைச்சிரும். அதான் எனக்கு வேணான்னு தான் சொல்றாப்ல. ஏன்னா இப்ப நம்ம அடுத்து போவோம். நீங்க கிராமத்துக்கு போனா கல்யாண பேச்சு எழும்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு அது மாதிரி அலைன்ஸ் வந்திருக்கா? நீங்க நான் கிராமத்துக்கு போனேன் அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். எங்க அத்தை பையன் தான். அவங்க வந்து என்னாச்சுன்னா என்னை விட அவன் ஒரு வயசு சின்ன பையன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்க அம்மா கிட்ட ஒரு வயசு சின்ன பையனா இருந்தா கூட பரவாயில்ல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? நீங்க கொடுங்க பொண்ணு, உங்க பொண்ணு ரொம்ப பொறுப்பா இருக்கு, சென்னையில வேற இருக்கு, நல்லா படிக்குது. அதனால நீங்க வந்து உங்க ஒரு பையன் ஒரு வயசு சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னடா சொல்ற? ஆனா உங்களுக்கு அது மாதிரி கேட்டப்ப அந்த பையனை பார்க்கணும்னு தோணுச்சா? யாரா அந்த பையன்? நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன். அப்புறம் ஒரு மாதிரி அப்புறம் பேசவே இல்லை. இல்ல எப்பயுமே ஊருக்கு போனா அவங்க யாருமே வந்து, அதாவது எங்க ஊர் சைட்லலாம் நாங்க உள்ள போறோம்னு தெரிஞ்சா அங்க வீட்டுல இருக்க பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நாங்க எப்போ இங்க ஊர்ல இருந்து எங்க ஊருக்கு கிளம்புறோமோ அப்பதான் அவங்கள வீட்டுக்கு வருவாங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. நாங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் உள்ள வருவாங்களே. எந்த ஊர் இது? இது வந்து கடலூர் சைடு சார். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எங்க மூஞ்ச கூட நிமிந்து பார்க்க மாட்டாங்க. ஏடா பேசவே மாட்டேங்கிறீங்களாம்டா? மோட்டர் ரூம்ல கிடக்குறீங்களாம்ல? அட கன்றாவியே. ஏன் இவ்வளவு வெக்கப்படுறீங்க? வார்த்தையால சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி அவங்க பேச முடியும்? கூச்சம்னு இல்லை, ஒரு அந்த கேப் தான், வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாள் வந்து அவங்கள பார்க்காம இருந்திருக்கோம். திடீர்னு எதுவுமே பேச முடியாது. கொஞ்ச நாள் ஆகணும். அதை எடுப்புல இதை எடு அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பேச அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப்.